மதுரையில் நடைபெற்ற சிறார் எழுத்தாளர்கள் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் இளம் படைப்பாளர்களின் நூல் வெளியீட்டு விழா. தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் மதுரை மாநகர் கிளையின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் இளம் படைப்பாளர்களின் நூல் வெளியீட்டு விழா மதுரை ஸ்ரீபிரசன்ன வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சங்கத்தின் மதுரை மாநகர் தலைவர் நஜூமுதீன் தலைமை தாங்கினார். சங்கத்தின் பொருளாளர் கவிஞர் துளிர் வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து ஹுஸ்னாரா பானு பாடல் பாடினார். இப்போது கதை எழுதிய இந்த குழந்தைகளுக்கு இது ஒரு தொடக்கம்தான். இது நீண்ட பயணத்தை நோக்கி அவர்களை அழைத்து செல்லும். அவர்களின் படைப்பாற்றல் வளர்வதற்கு தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் சங்கம் எப்போதும் துணை நிற்கும் என நோக்கவுரையை நல்லாசிரியர் சுலைகா பானு வழங்கினார். ஸ்ரீபிரசன்ன வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் NR பாலகுமார் வாழ்த்துரை வழங்கினார். எழுத்தாளர் மற்றும் தினமலர் செய்தி ஆசிரியர் GV ரமேஷ் குமார் இளம் படைப்பாளர்களின் நூலை வெளியிட பள்ளி முதல்வர் விஜயராகவன் பெற்றுக்கொண்டார். விழாவில் குழந்தைகளின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பெரியார் நெறியாளர் P வரதராஜன், ஹைக்கூ கவிஞர் இரா ரவி மற்றும் முனைவர் ஜோஸ்பின் மேரி நன்றியுரை வழங்க கவிக்குயில் இரா கணேசன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்வில் இலக்கிய ஆர்வலர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கைத்து வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிரும் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொழில் கூத்தாளினையும் பொன்முடி சூளாமணியும் பொழியச் சூடி நீதியொளி செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க 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 என்று சொல்லி மிக அற்புதமான ஒரு அரங்கம். இந்த அரங்கத்திலே தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் மதுரை கிளை நடத்தும் 2ஆம் ஆண்டு துவக்க விழா. புன்னகை மலர்ந்தால் முகம் அழகாகும், புன்னகை மலர்ந்தால் முகம் அழகாகும், பூக்கள் மலர்ந்தால் தோட்டம் அழகாகும், கற்பனை மலர்ந்தால் சிந்தனை அழகாகும், அந்த சிந்தனை குழந்தைகளிடமிருந்து மலர்ந்தால் இந்த சமூகமே அழகாகும். அத்தகைய உயர்வை கொண்டாடுகிற ஒரு அரிய தருணத்தில் நாம் எல்லாம் இன்று கூடியிருக்கிறோம். தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் மதுரை மாநகர் கிளையின் சார்பாக 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் இளம் படைப்பாளர்களின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றுள்ள மதுரை மாநகர் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் சா நஜ்முதீன் அவர்களே, இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா இங்கு நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு மகத்தான ஒரு இடத்துல நடத்துறதுக்கு அந்த இறைவன் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கான்னு தான் நினைக்கிறேன். இந்த ஸ்கூல் சௌராஷ்டிரா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி இந்த ஸ்கூலுடைய தாராளர் AKR என்னும் AK ராமமூர்த்தி ஐயா அவர்களை நான் நன்கு அறிவேன். அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, கல்வி வல்லர் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. அதுபோக நாட்டிலேயே காலை உணவு திட்டத்தை காமராஜர் காலத்திற்கு முன்பே ஆரம்பித்த ஒரு அற்புதமான மனிதர் AKR அவர்கள். வாய்ப்பளித்த இறைவனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான ஒரு நல்ல காலை வேலை, அழகாக புலர்ந்திருக்கிற இன்றைய காலை வேலை, இத்தனை பூக்களின் மத்தியில் வண்ண பூக்களின் தோட்டம் என்ற நூலாக மலர்ந்திருக்கிறது எங்களது நூல். தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் மதுரை மாநகர் நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா, குழந்தைகளின் முழுமையான ஆளுமை வளர்ச்சி சார்ந்தும் குறிப்பாக கலை இலக்கிய மேம்பாடு சார்ந்தும் செயல்படுவதே எங்களது நோக்கம். முழு ஆளுமை, ஒரு சமுதாயம் விரும்பத்தக்க மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆளுமை, அதுதான் முழு ஆளுமை. அனைத்து குழந்தைகளும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கான அடிப்படை உரிமைகள் கிடைக்க வேண்டும். இந்த அடிப்படையில் எழுத்து கலை சார்ந்த முயற்சிகளில் சங்கம் தொடர்ச்சியாக முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. நமது தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கம் ஆகஸ்ட் 25, 2025 ஆகஸ்ட் மாதம்
துவங்கப்பட்டது. துவங்கிய மாதத்திலிருந்து ஒரு மாதம் கூட விடுபடாமல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் நம்ம குழந்தைகளுக்கு பல வகையான பயிற்சிகளை கொடுத்து கொண்டு வருகிறோம். நமது குழந்தை உறுப்பினர்கள் எல்லாம் நல்லாவே தெரியும். மிமிக்ரி கொடுத்துருக்கிறோம், ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் பயிற்சி கொடுத்துருக்கிறோம். இதை இடையிடையே வாசிப்பு, தொடர்ச்சியான கதை வாசித்து தன் அனுபவங்களை பகிர்தல். அந்த கதையை வாசித்து எப்படி பகிர்ந்தார்கள் அதுதான் முக்கியம். கதையை கதையாக கூறவில்லை. என்னோட குழந்தைகள் எல்லாம் கதையை நாடகமாக நடித்தார்கள், கதையை நூல் திறனாய்வு செய்தார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தாங்கள் வாசித்த கதைகளை வெளிப்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கம் மதுரை மாநகர் தொடர்ச்சியாக பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைக்குமான ஒரு நூலகம் வேண்டும். எங்க மாநில தலைவர் உதயசங்கர் அடிக்கடி சொல்லுவாங்க, தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு என்னை அழைத்ததற்கு அவரின் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூறியிருக்கும் அனைவரும் நாங்கள் இந்த கல்வி சேவையில் இருக்கிறதால் இந்த இடத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். இந்த மாதிரி ஒரு எழுத்தாளர்கள் இருக்கும்போது வெறும் குழந்தைகளையும் ஒரு பெரிய எழுத்தாளராக ஆக்க வேண்டும் என்ற ஊக்குவித்து இதை செய்ததற்கு அவர்களை மிகவும் சந்தோஷத்தோடும் பெருமையோடும் அவர்கள் வாழ்த்துகிறேன். வீடியோவில் ரீல்ஸ் இருக்கிறதோ அதுபோல் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு சிறுகதையும் ஒரு பக்கம் அதிகபட்சம் 2 பக்கம் வந்திருக்கிறது மிக மிக பாராட்டு. ஏனென்றால் இந்த அவசரை யாரும் படிப்பதற்கு நேரம் இல்லை. எனவே புத்தகங்களை தொடாமலே இருக்கின்றார்கள், யாரும் படிப்பதில்லை, நாளிதழ்களை தொடுவதில்லை. இந்த காலகட்டத்தில் படிக்கின்றதை ஊக்குவிக்க வேண்டும் என்றால் நான் சொல்கின்ற செய்திகள் அல்லது கதைகள் மிகச் சுருக்கமாக இருக்க வேண்டும், நறுக்கென்று இருக்க வேண்டும். இந்த கதைகளும் முதல் படியில் எல்லாமே சிறிய கதைகள், சிறுகதைகள் என்று சொல்லும் சிறிய கதைகளாகவே இருக்கின்றன. அவற்றை எழுதிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இந்த வெளியீட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செயல்திறனும் செயலிலே நுட்பமும் வாய்ந்த அருமை உறவு நமது மாணவர்கள் அவருக்கு உச்ச துணையாக அமைந்திருக்க நஜிமுதீன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நூலினை வெளியிட்டு பெருமை சேர்த்திருக்கிற மதிப்புமிகு திருமலர் செய்தி ஆசிரியர் எழுத்தாளர் ரமேஷ்குமார் அவர்கள் அந்த புத்தகத்தை பார்க்க 16வது பக்கத்தில் ஒரு தம்பி எழுதியிருந்தார். அதாவது எப்பவுமே சொல்றது இந்த அறிவுரை இருக்கு பாருங்க, கேட்கும்போது நல்லா இருக்கும், ஆனால் நடக்க மாட்டேன். அதனால இந்த கதை பொருத்தமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, அது ஒரு ஆலமரம், 2 குருவி, அது கேட்குது ஆலமரத்துக்கு போய் இந்த கூடு கட்ட இடம் இல்லை, நீங்கள் நனைஞ்சிட்டோம் மழையில், இடம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய ஆலமரம். ஆனால் அந்த ஆலமரம் என்ன சொல்லிட்டு அதெல்லாம் வேறு இடமா இல்லை போப்பா அப்படின்னு எப்படி வந்துச்சு. சரி, வேறு இடத்துல போய் அந்த ஆலமரம் இந்த குருவிகள் கூடு கட்டிடுது, குஞ்சு பொறிக்குது, வளர்ந்துருது. கடைசி என்னாச்சுன்னா, ஒரு நாள் பெரிய மழை வெறும் வெள்ளம் அந்த ஆலமரம் சாஞ்சிருக்கு. சாஞ்சோன்னு இந்த 2 குருவி போய் அந்த ஆலமரத்தை சொல்லுது, நான் கேட்டவன் கொடுத்தியா? அது வரைக்கும் நமக்கு என்ன நடக்கிறது, பழிவாங்கிற மனப்பான்மையோடு இந்த குருவி பேசுறதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் சொல்றோம், அந்த ஆலமரம் சொல்லுது, அப்படி இல்லை, என் வேர்லாம் ரொம்ப இதாகிடுச்சு, பல காலமாக இருக்கேன், நான் எப்போவுமே விழுந்துருக்கேன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ இந்த கூடு கட்டிட்டு விழுந்து நீங்களும் இறந்துருப்பீங்கல்ல, உங்களை பாதுகாக்கிறதுன்னு சொன்னேன். அப்போ எப்படி ஒரு உளவியல் சார்ந்த கதையாக இருக்கு. அந்த ஒரு கதை தான் நான் படித்தேன். நான் அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் அது நல்லா இருக்கு. இந்த தூண்டுகோள் மிக சிறப்பு, தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா எழுத்து படைப்பு தான் இந்த சமூகத்தை மாற்றும்.